46.68 கோடி ரூபாய். சமீபத்திய தேர்தல் ஆவணங்களின்படி அவருடைய சொத்து மதிப்பு இதுதாங்க. பிசினஸ், சினிமா, அப்புறம் அரசியல்னு தன்னுடைய கடுமையான உழைப்பாலும் பன்முக திறமையாலும் மட்டுமே அவர் இந்த ஒரு மாபெரும் பொருளாதார நிலையை எட்டியிருக்கார். இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம். எப்படி ஒரு சாதாரண பேப்பர் போடுற பையனா வாழ்க்கையை தொடங்கின ஒருத்தர் சினிமால இவ்வளவு பெரிய சுப்ரீம் ஸ்டாராவும் அதுக்கப்புறம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராகவும் மாற முடிஞ்சது? இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இல்லையா? அவருடைய இந்த அசுர வளர்ச்சியோட அடித்தளம் என்ன, அவருடைய அந்த வியக்க வைக்கும் பயணம் எப்படி இருந்துச்சுன்னு இப்ப நாம விரிவாக பார்க்கலாம். வணக்கம். நமது இந்த சிறப்பு அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம யார பத்தி பேச போறோம் தெரியுமா? காலத்துக்கு ஏத்த மாதிரி தன்னை தொடர்ந்து புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு மாபெரும் ஆளுமை. அவர்தான் தென்னிந்திய சினிமாவின் ஐகான், சுப்ரீம் ஸ்டார் ஆர் சரத்குமார். இத புரிஞ்சுக்க அவருடைய இந்த சுவாரஸ்யமான வாழ்க்கை பயணத்தை நாம 5 முக்கியமான கட்டங்களா பிரிச்சு பார்க்க போறோம். ஆரம்ப கால போராட்டங்கள், சுப்ரீம் ஸ்டாரோட எழுச்சி, அவருடைய அரசியல் பிரவேசம், அவர் சந்திச்ச சட்ட சிக்கல்கள், அப்புறம் கடைசியா அவர் இன்னைக்கு வரைக்கும் விட்டு செல்ற நீடித்த சுவடுகள். சரி, முதல்ல அவருடைய ஆரம்ப கால போராட்டங்கள்ல இருந்து தொடங்குவோம். அவருடைய அந்த ஃபிட்னஸ் ஆர்வமும் தகவல் தொடர்புல இருந்த ஈடுபாடும் எப்படி ஒன்னா சேர்ந்துச்சுன்னு பார்க்கலாம். இந்த காலகோட்டையை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். 1954 டெல்லியில பிறந்து கணிதத்துல பட்டம் வாங்கினவர் 1974 மிஸ்டர் மெட்ராஸ் பட்டத்தையும் தட்டி தூக்குனாரு. அது மட்டுமா, சைக்கிள்ல நியூஸ் பேப்பர் போடுற பயணம் ஆரம்பிச்சு அப்புறம் ஒரு பத்திரிகை நிருபர், டிராவல் ஏஜென்சி ஓனர், இப்படி பல துறைகளை தாண்டி 1988 ஒரு திரைப்பட தயாரிப்பாளராகவும் மாறினாரு. அதாவது எந்த அளவுக்கு அவர் தொடர்ந்து புது புது துறைகள்ல துணிச்சலா இறங்கி ஜெயிச்சிருக்காருன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்படி ஒவ்வொரு துறையிலையும் அவர் அடுத்தடுத்து வெற்றி பெற ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு தெரியுமா? அவருடைய மொழித்திறன். ஆமாங்க, தென்னிந்தியாவில் இருக்கிற எல்லா முக்கிய மொழிகளையும் அவரு ரொம்ப சரளமா பேசுவார். அது மட்டும் இல்லாம ரஷ்ய மொழியில கூட அவருக்கு நல்ல புலமை இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். இந்த பன்மொழி திறன்தான் அவருடைய பத்திரிகை வேலைக்கும் சரி, பின்னாடி சினிமா துறைக்கும் சரி அவருக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுத்துச்சு. இப்போ நாம அடுத்த கட்டத்துக்கு வரோம். இதுதான் அவருடைய வாழ்க்கையில நடந்த இரண்டாவது மிகப்பெரிய பரிணாமம். தென்னிந்திய சினிமாவை ஆட்கொண்ட சுப்ரீம் ஸ்டாரின் எழுச்சி. இங்க நீங்க ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. ஆரம்ப காலத்துல புலன் விசாரணை மாதிரி படங்கள்ல ஒரு மிரட்டலான விருது வாங்குற அளவுக்கான வில்லன்னா நடிச்சாரு. அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா எப்படி தன்னை ஒரு ஹீரோவா மாத்திக்கிட்டாருன்னு பாருங்க. சூரியன், நாட்டாமை, சூரியவம்சம் மாதிரியான மாபெரும் பிளாக் பஸ்டர் ஹிட் படங்கள் மூலமா மக்கள் கொண்டாடுற ஒரு முன்னணி ஹீரோவா விஸ்வரூபம் எடுத்தார். அதிலும் குறிப்பா டபுள் ஆக்ஷன், அதாவது இரட்டை வேடங்கள்ல நடிச்சு ரசிகர்களை பிரமிக்க வைக்கிறதுல அவர் ஒரு மாஸ்டர்னே சொல்லலாம். 150க்கும் மேற்பட்ட படங்கள். நம்ப முடியலல்ல? இந்த நம்பர் சும்மா கிடையாது. இது அவருடைய திரைப்பயணத்தோட பிரம்மாண்டத்தை காட்டுது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், அப்புறம் இந்தின்னு மொத்தம் 5 மொழிகள்ல அவர் நடிச்சு தன்னுடைய முத்திரையை அழுத்தமா பதிச்சிருக்கார். இந்த மாபெரும் திரைப்பயணத்துல அவர் பண்ண சாதனைகள் ஏராளம். 2 முறை சிறந்த நடிகருக்கான தமிழ்நாடு மாநில விருது, 3 பிலிம்பேர் விருதுகள்னு பல அங்கீகாரங்களை வாங்கி குவிச்சார். 1992 வந்த சூரியன் படத்துக்காக அவர் மொட்டை அடிச்சு நடிச்ச அந்த அர்ப்பணிப்பும் சரி, 1994 நாட்டாமை படம் அவருக்கு கொடுத்த அந்த கல்ட் அந்தஸ்தும் சரி, அவருக்கு சுப்ரீம் ஸ்டார் அப்படிங்கிற மாபெரும் பட்டத்தை வாங்கி கொடுத்துச்சு. அவர் வெறும் பாப்புலரான ஸ்டார் மட்டும் கிடையாது, நடிப்புல விமர்சகர்களாலும் பாராட்டப்பட்ட ஒரு மிகச்சிறந்த கலைஞர். இப்படி வெள்ளித்திரைய முழுமையா ஆக்கிரமிச்சதுக்கு அப்புறம் அவருடைய அடுத்த பிரம்மாண்டமான பயணத்துக்கு நம்ம இப்போ நகரலாம். அதுதான் அவருடைய அரசியல் பிரவேசம். எந்தவித சார்பும் இல்லாம ரொம்ப நடுநிலையா அவருடைய அரசியல் பயணத்தை நாம கவனிச்சோம்னா அது உண்மையிலே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். 1996 திமுகவுல தன்னுடைய அரசியல் பயணத்தை ஆரம்பிச்சார். அப்புறம் கொஞ்ச காலம் அதிமுகவிலையும் இருந்தார். அதன் பின்னாடி 2007 பெருந்தலைவர் காமராஜருடைய கொள்கைகளை முன்னெடுத்து செல்றதுக்காக அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்னு தன்னுடைய சொந்த கட்சியே ஆரம்பிச்சார். அப்புறம் சமீபத்துல, அதாவது 2024 அந்த கட்சியை கலைச்சிட்டு அப்படியே பாஜகவோட இணைச்சிட்டார். இங்க நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, சினிமாவில் அவருக்கு இருந்த அந்த பிரம்மாண்டமான புகழ் எப்படி நேரடியா ஒரு உண்மையான அரசியல் அதிகாரமா மாறுச்சுங்கிறது தான். மாநில அளவிலும் சரி, தேசிய அளவிலும் சரி அவர் மக்கள் பிரதிநிதியா பதவிகளை வகிச்சிருக்கார். 2001 2006 வரைக்கும் மாநிலங்களவை எம்பியாகவும், அப்புறம் 2011 2016 வரைக்கும் தென்காசி தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினராகவும் அவர் ரொம்ப ஆக்டிவா மக்கள் பணியாற்றியிருக்கார். அவரு பொதுமக்களுக்கான அரசியல் தலைவரா மட்டும் இல்லங்க, தன்னுடைய சக கலைஞர்களுக்காகவும் ஒரு சிறந்த தலைவரா செயல்பட்டிருக்காரு.
தென்னிந்திய நடிகர் சங்கத்தோட தலைவரா தொடர்ந்து 3 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு 2006 இருந்து 2015 வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் அதை வழி நடத்தினாரு. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த நடிகர் சங்க பணிகள்ல தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்துறதுக்காகவே 2006ல அவர் தான் வகிச்ச அரசியல் பதவியிலிருந்தும் விலகினாரு. சரி, பல வருஷங்களா தொடங்குற எந்த ஒரு பெரிய பயணமும் எந்த தடங்களும் இல்லாம ரொம்ப ஸ்மூத்தா போயிடாது இல்லையா? அந்த வகையில அவருடைய வாழ்க்கையில ஏற்பட்ட சில சட்ட சிக்கல்கள் அப்புறம் சர்ச்சைகளை பத்தி எந்த பக்கமும் சாயாம வெறும் உண்மைகளை மட்டும் இப்போ நாம பார்க்கலாம். இப்போ திரையில இருக்கிற இந்த டேபிளை பாருங்க. தரவுகளின் அடிப்படையில பார்த்தோம்னா 2014ல ரேடியன்ஸ் மீடியா தொடர்ந்த காசோலை மோசடி வழக்குல அவருக்கு 2021ல ஓராண்டு சிறை தண்டனையும் 3.3 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுச்சு. அதேபோல 2017ல நடந்த வருமான வரித்துறை சோதனையின் போது திரைப்பட தயாரிப்புக்காக 2 கோடி ரூபாய் பெற்றதா ஒரு வாக்குமூலமும் அவர் அளித்திருந்தாரு. இந்த மாதிரி சட்ட போராட்டங்களையும் அவர் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. இப்படி எத்தனையோ சவால்கள், ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் அவர் இன்னைக்கு வரைக்கும் எப்படி ஒரு முக்கியமான ஆளுமையா தன்னை நிலை நிறுத்தியிருக்கார் அப்படிங்கறத நம்முடைய இந்த கடைசி பகுதியான நவீன சகாப்தம் நீடித்த சுவடுகள் அப்படிங்கிற தலைப்புல அலசலாம். இதிலிருந்து நாம முக்கியமா எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் அவருடைய ஆக்டிங் ஸ்கில்ஸ் மற்றும் பன்முகத்தன்மை. 90கள்ல வாங்கின புகழோடு அவர் அப்படியே நின்னுடல. இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து சவாலான கேரக்டர்களை பண்ணிட்டே இருக்கார். உதாரணத்துக்கு 2011ல வந்த காஞ்சனா படத்துல ஒரு திருநங்கையா வாழ்ந்து காட்டி விஜய் விருதை வென்றார். அப்புறம் மணிரத்னத்தோட பிரம்மாண்டமான பொன்னியின் செல்வன் படத்துல பெரிய பழுவேட்டரையாரா வந்து தன்னுடைய கம்பீரத்தை காட்டினார். சமீபத்துல வாரிசு படத்துலயும் ஒரு முக்கியமான குடும்ப தலைவரா நடிச்சார். இது மட்டும் இல்லாம தெலுங்கு, மலையாளம்னு மற்ற மொழி படங்கள்லயும் தன்னுடைய ரசிகர் வட்டத்தை இன்னமும் விரிவுபடுத்திக்கிட்டே இருக்கார். சான்ஸே இல்லல. சோ நாம இந்த அலசலோட இறுதிக்கு வந்துட்டோம். பத்திரிகை, சினிமா, அரசியல்னு தான் இறங்கின அத்தனை துறைகள்லயும் முத்திரை பதிச்சு காலத்துக்கு ஏத்த மாதிரி தொடர்ந்து தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிட்ட ஒரு மாபெரும் மனிதரோட பயணத்தை இன்னைக்கு நாம பார்த்தோம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். இது அத்தனையிலையும் சாதிச்ச ஆர். சரத்குமார் அடுத்து எந்த புதிய அவதாரம் எடுக்க போறார்? யோசிச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான அலசலில் சந்திக்கலாம்.